सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. பிரதிகர்ம விவசாயில பார்த்துட்டு அதுல விருத்திங்கிறது எதுக்காக விஷய பரியந்தம் வெளியில கிளம்பி விஷய பரியந்தம் போகணும் அப்படிங்கிற விசாரம் நடந்துருக்கு. அதுக்கு 3 பிரயோஜனம் பிராச்சீனமா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பிரயோஜனம் ஆவரண பங்கார்த்தா உத்திகி, வெளியில விஷயத்தை ஆவரணம் பண்ணி இருக்கு ஒரு அஜ்ஞானம். இந்த விருத்தி வந்துதான் அந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணணும். அந்த ஆவரணம் போனாதான் விஷயம் தெரியும். அதுக்காக தான் வந்தது. நியாயாமிரதக்காரர் இந்த பட்சத்தை எடுத்துட்டு முதல்ல எல்லா பட்சமும் தூஷிச்சாச்சு. இந்த பட்சத்து மேல தன்னுடைய ஆட்சேபங்கள்லாம் தெரிவிச்சு. அப்படி வரும்போது ஆவரண பங்கம்னு சொல்றது, ஆவரணங்கிறது என்ன? அஜ்ஞானம் தானே. ஆவரண பங்கம்னு சொன்னா அஜ்ஞானத்துக்கு பங்கம் அப்படின்னு அர்த்தமாகும். அத்வைதிகள் மதத்துல ஏகாஜ்ஞான பட்சம்னு ஒரு பட்சம் உண்டு. அஜ்ஞானம் ஒரே ஒரு அஜ்ஞானம் தான், பல அஜ்ஞானங்கள் கிடையாது. ஒரே அஜ்ஞானம்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் நானா அஜ்ஞான பட்சமும் இருக்கு. எல்லா பட்சமும் இருக்கு. ஒரே ஒரு அஜ்ஞானம் தான் ஒரு பட்சம், நிறைய அஜ்ஞானங்கள் உண்டுன்னு இன்னொரு பட்சம். இப்போ ஒரு பட்சத்தை வச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஏக அஜ்ஞான பட்சம்னு சொல்றது அந்த பட்சத்து மேல நான் தோரணை பண்ணேன். ரஜத பிரமம் வந்தது. இந்த ரஜத பிரமம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்தது? பாகம் வரணும் இல்லையா? சுத்தி சாட்சாத்காரம் ஏற்பட்டது. இந்த சுத்தி சாட்சாத்காரத்தினால ரஜத பிரமம் வரத்துக்கு காரணமா இருந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகணும். நிச்சயமா நிவர்த்தி ஆகணும். அஜ்ஞானங்கிறது ஒண்ணுதான், ஒரே ஒரு அஜ்ஞானம் தான். இந்த சுத்தி சாட்சாத்காரத்தினால இருக்கிற அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ உடனே மோட்சம் வரணுமே. தோஷம் இல்லையா? சத்யா மோக்ஷாபத்தி. சரி, சுத்தி ஜானத்தினால அது போகாது. இருக்கிற அஜ்ஞானம் ஒரு அஜ்ஞானம் தான், ஆனா அந்த அஜ்ஞானம் இந்த ஜானத்தினால போகாது. பிரம்ம சாட்சாத்காரம் வந்தாதான் போகும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கணும். அப்போ உடனே மோட்சம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா வேற ஒரு தோஷம். பிரமத்துல உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சது, ரஜதம் வெள்ளி தெரிஞ்சது. இந்த வெள்ளிய பொய்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரஜதமானது பாதிக்கப்பட்டதானாதான் அதை பொய்யான ரஜதம்னு சொல்ல முடியும். பாதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிராந்திக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானமும் நிவர்த்தியானாதான் அந்த ரஜதத்துக்கு பாதம்னு சொல்லலாம். வெறும் கொஞ்ச காலம் இருந்தது காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பாதம்னு பேர் இல்லை. அது சாதாரணமா அனித்திய பதார்த்தங்கள்லாம் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும். அந்த மாதிரி போறதுக்கு பாதம்னு பேர் இல்லை. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானமும் சேர்ந்து போனாதான் அதுக்கு பாதம்னு சொல்லலாம். இப்போ உங்க பட்சத்துல என்ன ஆகும்? ஒரே ஒரு அஜ்ஞானம் தானே. அந்த அஜ்ஞானம் எங்களுக்கு இருக்கணும், இருந்தா தான் சம்சாரியா இருக்க முடியும். அதனால சுத்தி ஞானத்தால அது போகவே முடியாது, போகாது. போகலேன்னு சொன்னா ரஜதத்துக்கு பாதமே வரல. ஆனா அதை பொய்னு நிரூபிக்க முடியாது போயிடும். சரி வேண்டாம், அதை பொய் நிரூபிக்கலன்னா என்ன நஷ்டம்னு கேட்டா, அதை காமிச்சுதானே பிரபஞ்சத்தை பொய்னு சொல்லிட்டு இருக்கு அனுமானத்துக்கு. அனுமானத்துக்கு திருஷ்டாந்தம் அதுதானே. அதுக்கு அது போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் எதை வச்சு அனுமானம் பண்றது? அதனால இந்த ஏகாஜ்ஞான பட்சத்துல இத்தனை சிக்கல்கள் இருக்கு. அதனால இது தப்பு, இந்த வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏதேனா இந்த இதை அனுவாதம் பண்ணி இவர் சிந்திக்கிறார்.
மூலாஜ்ஞான பக்ஷே சுக்திஜானேன ததஜான நிவர்த்தௌ சத்ய ஏவ மோக்ஷாபாத. சுக்திஜானத்தினால சுக்தி அஜானம், சுக்திஜானம் பட்டாஜானம் கடாஜானம் தனித்தான் சொல்றது ஒண்ணும் இல்லை. ஏக அஜான பட்சம் தானே, ஒரே ஒரு அஜானம் தானே இருக்கு. இருக்கிற அஜானம் நிவர்த்திக்கு ஏற்பட்டு கொடுக்கும். சத்ய ஏவ மோக்ஷாபாத, உடனே முக்தி வரணும். அனிவருத்தோ, இந்த ஞானத்தினால அஜானத்துக்கு நிவர்த்தி ஏற்படலை அப்படின்னு சொன்னால் ரூப்யாதேகே சவிலாச அவித்யா நிவர்த்தி ரூப பாத அயோகா, இந்த ரூபத்துக்கு பாதமே வராது போகும். இது நிரஸ்தம். இந்த மாதிரி ஆட்சேபத்தை சொல்லும் போது ஆட்சேபம் பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்றது. ஆனா அது தவறு. இந்த மாதிரி ஆட்சேபிக்க கூடாது. ஏன்? ஆவரண சக்தி நாசேபி மூலாஜ்ஞான நாச அபாவேன சத்யோ மோக்ஷாபாவஸ்ய ரூப்யாதௌ சவிலாச சக்திமத் அவித்யா நிவர்த்தி ரூப பாதஸ்ய உபபத்தே. சொன்னா சுத்தி ஞானத்தாலையும் சுத்தி அஜானத்துக்கு நிவர்த்தி உண்டு. அப்படின்னா என்ன? மூலாஜானத்துல அனந்த சக்திகள் இருக்கு. ஆவரண சக்தி, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு சொல்றோம் இல்லையா? ஆவரண சக்தி அஜ்ஞானம் ஒண்ணு, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆவரண சக்திகள் அனந்தம். அது எந்த விஷயத்தை ஆவரணம் பண்றதோ அந்த விஷயத்தை வச்சு அஜ்ஞானத்துக்கு பேரு வரும். சுத்தி ஆவரணம் பண்ணதுன்னா சுத்தி அஜ்ஞானம், அதுவே சுத்தி அஜ்ஞானமாகும். அதுவே கட்ட அஜ்ஞானமாகும், பட்ட அஜ்ஞானமாகும். அதுவே பிரம்ம அஜ்ஞானம். அஜ்ஞானம் ஒண்ணு, மூல அஜ்ஞானம். இப்ப சுத்தி ஜானம் வந்தால் அந்த அஜ்ஞானமே முழுக்க முழுக்க போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சுத்திய ஆவரணம் பண்ணிட்டு இருந்த அந்த சக்தி இருக்கும், அந்த சக்தி போச்சு. சுத்தி தெரியாததுனாலதானே அது ரஜதமா தெரிஞ்சது. அப்ப சுத்தி தெரியாம போறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆவரண சக்தி. அந்த சக்தி போச்சுன்னா அந்த சக்தியோடு சேர்ந்த அஜ்ஞானம் போனதாக விவகாரம். விசேஷனம் போச்சுன்னா விசிஷ்டம் போச்சுன்னு சொல்றது வழக்கம். சிகீத்வஸ்தா அப்படின்னு, சிகீத்வஸ்தா அப்படின்னு சொன்னா அங்க சிகதான் போயிருக்கு, ஆள் இருக்கான். அப்படி இருக்கும்போது சிகி நஷ்டகான்னு சொல்றதுக்கு என்ன? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆவரண சக்தி போயிடுச்சுன்னு சொன்னா ஆவரண சக்தி விசிஷ்ட அஜ்ஞானம் போனதாக இருக்கும். ஆக சுத்தி ஜானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லக்கூடிய விவகாரத்துக்கு விஷயம் என்னன்னா, அந்த சுத்திய ஆவரணம் பண்ணிட்டு இருந்த ஆவரண சக்தியோடு சேர்ந்து அஜ்ஞானம் இல்லை, போயிடுச்சு. அந்த ஆவரண சக்தி போனதுனாலே அதுதான் அந்த பிரமத்துக்கு காரணமா இருந்தது. ஆகையால அந்த பிரமகாரணீபூத அவித்யா நிவர்த்தி அந்த சுத்தி ஞானத்தினால அவசியம் ஏற்படுறது. ஆக ரூபத்தை பாதம் வந்தது, அது பாதித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல மூலாஜானங்கிறது போகாம அப்படியே இருந்துருக்கு, அது பிரம்மசாட்சா்காரத்தினால்தான் போகும். அதனால சுத்தி ஞானம் வந்ததுலயே இவனுக்கு மோட்சம் வரணும்னு கேட்க முடியாது. இந்த பதில் சொல்றான். ஆவரண சக்தி நாசேபி மூலாஜான நாச அபாவேன சத்யோ மோக்ஷ அபாவஸ்ய. உடனே சத்யோ முக்தி வரணும்னு கேட்டா அதெல்லாம் வராது. அதே மாதிரி ரூப்யாதவு சவிலாச சக்தி அவித்யா நிவர்த்தி ரூப பாதஸ்ய உபபத்தே. ரூபத்துக்கு பாதமும் இருக்கு, உடனே மோட்சம் வந்ததாகவும் ஆகிவில்லை. இதுக்கு மேல் நியாயமன்றக்காரர் வேற ஒரு கேள்வி கேட்டார். இது ஏகாஜான பட்சத்துல சொன்னதுன்னு வச்சுக்க முடியாது. இருந்தாலும் இப்படி கூட ஒண்ணு இருக்கு, பட்சம் இருக்கு. அத கண்டிக்கிறார். ஏகாஜான பக்ஷே ரூப்யாதேஹே சுத்தி ஜானேன ஸ்வகாரணே பிரவிலய மாத்திரம் கிரியதே முத்கர பிரகாரேணேவ घटस्य न तु அஜ்ஞானம் நிவர்த்தியதே இதி தே மதம் நயுக்தம். தேன வேதாந்தினா, வேதாந்திகள் இப்படி ஒரு பக்கம் சொல்ற பரிபாஷையில கூட இருக்கு. இந்த ஒரு பட்சத்துல சுத்தி ஞானம் வந்தால் சுத்தி ஞானத்தினால அந்த சுத்தி ரூபியம் இருக்கு, அந்த ரூபியத்துக்கு பாகம் இல்ல, நிவர்த்தி ஏற்படுறது. பாகம் நிவர்த்தின்னு ரெண்டா பிரிச்சிருக்கா. கொஞ்சம் சொல்றேன். அதாவது பரிபாஷையில எந்த பிரகடனத்துல இது வந்ததுன்னு சொன்னா, சொப்பனம் பாக்குறோமோ இல்ல, சொப்பன பதார்த்தங்கள்ல எதுல அதிஷ்டம்னு பிரச்சனை. அதுக்கு அதிஷ்டானம் எது?
சுத்த சைத்தன்யம் தான் அதிஷ்டானம் அப்படின்னு. சுத்த சைதன்யம் தான் அதிஷ்டானம்னு சொன்னா அந்த சுத்த சைதன்ய ஞானம் வந்தாதான் அந்த சொப்பன பதார்த்தங்கள் எல்லாம் போகும் இல்லையா? இல்ல அது தெரியாம எப்படி இது போக முடியும்? நமக்கு முழிச்சுட்ட உடனே சொப்பனம் காணாம போறது அது எப்படின்னு கேள்வி. அதுக்கு அவர் சொன்னார், சொப்ன பிரபஞ்சத்துக்கு இப்ப பாகம் வரல, அப்ப எங்க போச்சு? காணாம போயிடுச்சேன்னு சொன்னா அதுக்கு நிவர்த்தி ஏற்பட்டு போச்சு. நிவர்த்தி ஏற்படுறதுக்கு அதிஷ்டான சாட்சா்காரம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வஸ்துவை பார்த்து முதல்ல பாம்பாக பிரமிச்சான், அதுக்கப்புறம் சித்த நேரத்துக்கு அது ஒரு பாம்பு இல்லை இது ஒரு தண்டம் அப்படின்னு இன்னொரு பிராந்தி வந்ததுன்னா அந்த பாம்பு காணாம போயிடுமா இல்லையா? முதல்ல வந்த பிராந்தி போயிடுச்சு. ஆனா இது ரெண்டாவது கூட பிராந்தி தான். அது சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பிராந்தியால இன்னொரு பிராந்தி நிவர்த்தியாகி இந்த பிராந்தி நிற்கிறது. ஆக ஒரு பிராந்தி நிவர்த்தி ஆகிறதுக்கு அதிஷ்டான சாட்சா்காரம் தத்துவஞானம் வந்தாத்தான் முடியும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா சரியானபடி பாகம் வரணும்னு சொன்னா தத்துவ சாட்சா்காரம் வரணும். வெறும் நிவர்த்தி மாத்திரம் ஆகணும்னு சொன்னா அப்போ அது தத்துவ சாட்சா்காரம் வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு லோகத்துல பார்க்கணும். சொப்னத்துல உள்ள பதார்த்தங்கள்லாம் இப்ப ஜாகிரத்துல காணாம போறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் வந்து பாகம் வந்ததாக எடுத்துக்க கூடாது, நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்ப வேற பிராந்தி வந்துருக்கு, ஜாகிரத பிராந்தி. சொப்ன பிராந்தி போச்சு, இது புது பிராந்தி. இந்த ஜாகிரத பிராந்தி வந்ததுனால அந்த பிராந்தி எல்லாம் போயிடுச்சு, காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கணும். இதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்திருக்க, உபாதானம் போகாமலே, அதாவது காரணம் போகாமலே காரியம் மாத்திரம் நிவர்த்தியாகிறது. அது எப்படி? மண்ணால ஆன குடம், இந்த குடத்தை போட்டு உடச்சுட்டான், உடச்சாச்சுன்னா குடம் போயிடுச்சு. ஆனா மண் இருக்கு, மண்ணு போய் மண்ணும் சேர்ந்து போகல இல்லையா? அதனால மண் இருக்கு, காரணம் இருக்கு, காரியம் மாத்திரம் போயிருக்கு. இந்த இடத்துல பாகம்னு சொல்றது இல்லை, இது நிவர்த்தி. இதே மாதிரிதான் அந்த சொப்ன பிரபஞ்சத்துக்கு காரணமா இருந்த அஜ்ஞானம் போகல, ஆனா சொப்ன பிரபஞ்சம் மாத்திரம், சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள் மாத்திரம் நிவர்த்தி ஆகிவிடுச்சு. இதை ஒரு திருஷ்டாந்தமா புத்தர் சொல்லியிருக்கார். இதை பிடிக்கின்றார். இப்படி நீ சொல்றியோ, இது ஏகாஜ்ஞான பட்சத்துக்கு இதுதான் வச்சுக்கணும். ஏகாஜ்ஞான பட்சத்துல என்ன ஆகும்? அந்த அஜ்ஞானம் இப்போதைக்கு நிவர்த்தி ஆகாது இல்லையா? அப்ப சுத்தி ஞானம் வந்ததுன்னா அது என்ன பண்ணும்? ரூபத்தை வந்து ரஜதத்தை வந்து நிவர்த்தி பண்ணிடும், உடச்செறிஞ்சிடும், அது இல்லாத பண்ணிடும்னு சொல்லணும். இது உன்னுடைய இந்த மாதிரி அஜ்ஞானம் போகாது. சுத்தி ஞானாதிகள்னால அந்த மூல அஜ்ஞானம் போகாது. ஆனா அதனால ஏற்பட்ட கிரமத்துக்கு நிவர்த்தி மாத்திரமாகும் அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ, அது தப்பு. இது தேமதம் நயுக்தம். ஏகாஜ்ஞான பக்ஷே ரூப்யாதேஹே சுத்தி ஞானேன ஸ்வகாரணே பிரவிலய மாத்திரம் கிரியதே முத்கர பிரகாரேணேவ விஷப்ய ஸ்வகாரணே பிரவிலயகான்னு அதுக்கு பேரு. அது என்னன்னா, எங்க போச்சுன்னு கேட்டா எங்கேயோ போச்சுன்னு சொல்லக்கூடாது. நிவர்த்தி ஆச்சுன்னா அது சூக்ஷ்ம ரூபேன காரணத்துக்குள்ள இருக்கு. இது வந்து தற்காரியவாதத்துல இது ஒரு வழக்கம், சொல்ற வழக்கம். அந்த கடம் உடைஞ்சு போச்சுன்னா எங்க போச்சு அப்படின்னு கேட்டாங்க. எங்கேயும் போல, அந்த மண்ணுக்குள்ள பூந்துடுது, உள்ள இருக்கு, மறைஞ்சுடுது, மண்ணுக்குள்ள மறைஞ்சது. இதுதான் லயம்னு சொல்றது. மண்ணுக்குள்ள அதுக்கு லயம் ஏற்படுது. காரணம் இருந்ததுன்னா காரணத்துல அந்த காரியம் லயிச்சுடும் நாசமாகிற காலத்துல. இதுதான் வந்து சத்காரியவாதத்துடைய பிரச்சனை. அப்ப என்னாச்சு? காரணம் இருக்கு, காரணமே இல்லைன்னா அப்பதான் பாகம். காரணம் இருந்ததுன்னா அதுல லயிக்கும், காரணமே இல்லைன்னு சொன்னா அப்போ அதுதான் பூர்ணமான பாகம். இப்ப முத்திர பிரகாரத்தினால கட்டம் என்ன ஆகுது? காரணத்துல லயிச்சு போச்சுன்னு சொல்லணும். அதை போலத்தானே ஆச்சு. நத்து அஜ்ஞானம் நிவர்த்தியதே, அந்த அஜ்ஞான நிவர்த்தி கிடையாது அப்படின்னு நீ சொல்றியே, அந்த உன்னுடைய மதம் சரியில்லை. ஏன்? அதுல ஒரு தோஷம் இருக்கு. நிவர்த்தியும் லயமும் ஒன்னா வச்சுக்கலாம். நிவர்த்தி லயம் இது ரெண்டும் ஒண்ணு. பாகங்கிறது காரணத்தோட சேர்த்து போகுது. காரணம் இருந்து அதுல காரியம் லயிக்கிறது, அது நிவர்த்தி, காரியத்துக்கு நிவர்த்தி. இதுல என்ன தப்புன்னு கேட்டா சொல்றேங்கிறார். எதா ஞானம் அஜானத்தைவ நிவர்த்தகம் இது வியாப்தி பலா. இப்படி ஒரு வியாப்தி பஞ்சபாதிகாரி சொல்லிட்டார். அந்த அகாதோ பிரம்மஜாதாங்கிற இடத்துல இந்த சூத்திரமே பந்தம் வந்து மிச்சேங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கோம். எங்க சொல்லிருக்கு பந்தம் மிச்சேன்னு இந்த சூத்திரத்துல எங்க சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த முமுட்சு இருக்கானோ இல்லையோ, அசப்தத்தால முமுட்சுவை சொல்லியிருக்கா.
மோட்சம் வரணும்னு ஆசைப்படுறவன், மோட்சம்னா என்ன, பந்த நிவர்த்தி தானே, பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு தானே மோட்சம்னு பேரு. அந்த மோட்சத்துக்கு என்ன சாதனம் சொன்னா பிரம்ம ஞானம் சாதனம். மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு பிரம்ம ஜானம் வேணும்னு ஆசை வந்திருக்குன்னு தெரியுது இல்லையா? பிரம்ம ஜிஞாசானா பிரம்ம ஜானம் வேணுங்கிற ஆசை தானே. மோட்சம் வேணும்னு ஏற்கனவே ஆசை, அந்த மோட்சம் வேணுங்கிறதுக்காக இன்னொரு ஆசை பிரம்ம ஜானம் வேணுங்கிற ஆசை. அப்படின்னா இந்த பிரம்ம ஜானமானது அவனுடைய மோட்சத்துக்கு சாதனமா இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்ப பந்த நிவர்த்தி தானே மோட்சம். அப்ப பந்த நிவர்த்திக்கு அந்த பிரம்ம ஜானம் காரணங்கிறத சூத்திரக்காரர் காமிச்சு கொடுத்துட்டார். அதாவது பிரம்ம ஜானம் பந்த நிவர்த்திய ஏற்படுத்தும் அப்படின்னு. இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, தியானம் எதையாவது ஒண்ண நிவர்த்தி பண்ணும்னு சொன்னா அது அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணும், வேற எதையுமே நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வியாப்தி வச்சிருந்தார். அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணும், அது பந்தத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொன்னதுனால என்ன கிடைச்சதுன்னா அந்த பந்தமே அஜானத்தினால வந்ததாக இருக்கணும். இதுதான் அர்த்தாபத்தி. இந்த பந்தம் தியானம் வந்தால் போயிடும் அப்படின்னு சொல்றதுல இருந்து நாம என்ன கண்டுபிடிச்சுக்கணும்னு கேட்டா, அந்த பந்தமே அந்த அஜானத்தினால ஏற்பட்டது, அதனாலதான் தியானம் வந்தா போயிடக்கூடியதாக இருக்குது. ஆக இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, தியானம் அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணும். நிஜமாக பந்தம் இருந்தால் அந்த தியானம் எப்படி அதை நிவர்த்தி பண்ண முடியும்? ஆகையால பந்தம்ங்கிறது அஜானத்தினால வந்தது, அத்தியஸ்தம் மித்யான்னு கண்டுபிடிச்சு அதை பிடிச்சிருந்தார், கெட்டியா பிடிச்சிருந்தார். நீ சொல்லிட்டியோ நாம் தியானம் அஜானத்தைவ நிவர்த்தகம்னு, வேற எதையும் நிவர்த்தி பண்ணாதுன்னு சொல்லிட்டியோ நாம். இப்படி சொல்லிவிட்டு அமூல அஜானம் ஒரே அஜானங்கிற பட்சத்துல அந்த அஜானத்தை சுத்தி தியானம் நிவர்த்தி பண்ணல, ஆனா ரஜதத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லி எப்படி பண்ண முடியும்? ஏன் இப்ப சொல்லும் போது அஜானம் நிவர்த்தி ஆகாது, ஒரே அஜானம். சுத்தி தியானம் எதை நிவர்த்தி பண்ணிருந்தது? இப்போ ரூபியத்தை நிவர்த்தி பண்ணிட்டு, ஆனா அஜானத்தை நிவர்த்தி பண்ணல அப்படின்னு சொன்ன. நீ வாயால சொல்றது எப்படி? ஞானம் அஜான தெளிவ நிவர்த்தகம் அப்படின்னு போட்டுட்ட. அப்படி இல்லையே, அஜானத்தை நிவர்த்தி பண்ணாமலே ரூபத்தை நிவர்த்தி பண்றது நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால நீ சொல்ற வார்த்தைய ஒன்ன மாட்ட வச்சிருக்க. ஏதோ ஞானம் அஜான தெய்வ நிவர்த்தகம் இது வியாப்தி பலா. இந்த வியாப்தி பஞ்சபாவியாதான் சொல்லி கொடுத்தாங்க. ஞானத்தை அஜான நிவர்த்தி துவாரா ஏவ அந்நிய விரோதித்துவேனா, ஞானம் வேற எதையாவது நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அஜான நிவர்த்தி துவாரான்னு போட்டுக்கணும். ஞானத்தால் அஜானம் போகும், அஜானம் போச்சுன்னா அதனுடைய காரியமா இருக்கிறதுனால இன்னொன்னு போகும். இப்படித்தான் பண்ணி ஆகணும். அஜான நிவர்த்தி துவாரைவ அந்நிய விரோதித்வேனா அஜானம் அநிவர்த்திய ரூபியாதி நிவர்த்தகத்துவ அயோகா. அஜானத்தை நிவர்த்தி பண்ணாமல் நேரடியா அந்த ரூபியத்தை இந்த ஞானம் நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா ஞானம் அது, ஞானம் நிவர்த்தி பண்ண அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணும். அஜானம் நிவர்த்தி பண்ணி அது மூலமாக வேற எதையாவது நிவர்த்தி பண்ணிக்கணும் தற்காரியத்தை. அஜானத்தை ஒண்ணும் பண்ணாமல் அதனுடைய காரியத்தை மாற்றம் இந்த ஞான நிவர்த்தி பண்றதுக்கு முடியவே முடியாது. சுக்தி ஞானேன அஜான அனிவருத்தவும் இல்ல, நிவர்த்தவும் இல்ல, அனிவருத்தவும் தெரிஞ்சுக்கணும். அஜான அனிவருத்தவும் அபிவியக்த சைதன்ய சம்பந்த அபாவேனா கிராந்தௌ இவ பாதேவி சுக்தேர் அப்பிரகாசாபத்தே. இன்னொரு தோஷம்னு சொல்றேன். முதல்ல நீ சொன்னது தப்பு, உன்னுடைய வியாப்திக்கே விரோதமா இருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த சுத்தி ஞானத்தால அந்த அஜானம் போகலைன்னு ஒத்துக்கிறேன். அஜான நிவர்த்தி ஆகல. அஜான நிவர்த்தி ஆகலைன்னா என்ன ஆகும்? அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் சுத்திக்கு வரல. நான் என்ன கேட்கிறேன், அந்த ரூபியம் கம் ஏற்பட்டதோ இல்லையோ, அப்ப சுத்தி ஏன் தெரியல? சுத்தி தான் அங்க இருக்கு, நிஜமா சுத்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, அஜானம், அதாவது சுத்தியவச்சின்ன சைத்தன்யம் அஜானத்தினால ஆவருதமாக இருக்கிறதுனால அந்த சைத்தன்ய அபிவியக்தி ஏற்படுது. ஆவரணம் இருக்கிறதுனால அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் சுத்திக்கு ஏற்படல, அதனால சுத்தி பிரகாசிக்கல. இப்படிதானே சொல்லணும். அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் வந்தால் அந்த வஸ்து பிரகாசிக்கும். இங்க ஆவரணம் இருக்கிறதுனால அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் சுத்திக்கு வரல, தெரியல
அப்படி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த அபிவிருத்த சைதன்ய சம்பந்தம் இப்ப மாத்திரம் வந்து விடுவான்? ஏன்னா அஜ்ஞானம் போகல. எந்த அஜ்ஞானம் ரூபியத்தை நிவர்த்தி ரூபிய கிரமத்துக்கு காரணமா இருக்கோ அந்த அஜ்ஞானத்தை இந்த சுத்தி ஞானம் விரட்டவே இல்லை. அது அப்படியே இருக்கு. அப்படியே இருந்தால் அந்த அதே மாதிரிதானே அபிவிருத்த சைத்தன்ய சம்பந்தம் வராது. வரலன்னு சொன்னா இந்த பிராந்தி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கூட உனக்கு சுத்தி தெரியாமலே போகணும். இந்த இன்னொரு தோஷம் சுத்தேகே அப்பிரகாஷாபத்தே சுக்தி ஜானேன அஜ்ஞான அனிவருத்தவும். சுக்தி ஜானத்தால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிட்டா பரவாயில்ல. ஏன்னா அஜ்ஞானம் இருக்கும்போது அபிவிருத்த சைத்தன்ய சம்பந்தம் இருக்கலே, அதனால சுத்தி தெரியல. அஜ்ஞானம் போச்சு, இப்ப அபிவிருத்த சைத்தன்ய சம்பந்தம் இருக்கு, சுத்தி பிரகாசிக்கிறது சொல்லலாம். ஆனா சுத்தி ஜானத்தால அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகலேன்னு சொல்ற பட்சத்துல இப்ப அபிவிருத்த சைத்தன்ய சம்பந்தம் அந்த சுத்திக்கு வராது போயிடும். வரலன்னு சொன்னா பிராந்தி காலத்துல எப்படி அந்த சுத்தி தெரியாம போச்சோ அதே மாதிரி பாதே அப்படி அந்த பிராந்தி போனதுக்கு அப்புறம் கூட சுத்தேகே அப்பிரகாஷா பத்தே திரும்பி சுத்தியா தெரியாது போகும். இது நல்ல பெரிய தோஷமா சொல்லிட்டார் ஏகாஜான பட்சத்துல. நிறைய அஜ்ஞானம் சொன்னோம்னா நமக்கு இந்த கஷ்டங்கள் இல்லை. இதுக்கேன்னா சித்திகார பதில் சொல்றார், யதோ ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தகம் இது வியாப்தேகே உச்சேத விஷயத்வாத். ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லிட்டார். இவர் இவ்வளவு பேசினார், அவர் இத்தனை மாத்திரம் சொன்னார். அதாவது வியாப்தி பஞ்சபாதிகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த வியாப்தியை பிடிச்சிட்டு நீ மேல மேல பேசிட்ட, நிறைய பேசினேன். ஆனா அவர் சொன்ன வியாப்தியுடைய அர்த்தம் என்ன? உச்சேதம் நிவர்த்தி ரெண்டு. நிவர்த்தி சொன்னது ஒண்ணாச்சா சரியா, பாகங்கிறது இன்னொன்னு. உச்சேதம்னு சொன்னா காரணத்தோட சேர்த்து வேரோடு பிடிங்கி எறிஞ்சிருக்கு. வேற விட்டு வச்சுட்டு மேலேந்து செடியை மாத்திரம் வெட்டுனா திரும்பி வரும், திரும்ப மாற்றி வரும். வேரோட சமூலமாக போக்குறது அப்படின்னு சொல்றதுக்கு உச்சேதம்னு பேர். இப்ப இங்க ஞானம் அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணும்னு சொல்ற இடத்துல அந்த நிவர்த்திங்கிறது இருக்கு, வெறும் காரிய நிவர்த்தி மாத்திரம் இல்லை, உச்சேதம். இதுக்கு மேல திரும்பி வராத அளவுக்கு காரணத்தோட சேர்த்து நிவர்த்தி பண்றதுன்னு. அந்த இடத்துல ஞானம் ஒரு பொருளை அதோட காரணத்தோட சேர்த்து நிவர்த்தி பண்ணணுமே, ஆனால் அது அஜானஜன்யமாக இருக்கணும். வேற சத்தியமான பொருளை அந்த மாதிரி பண்ணாது. இது அந்த பஞ்சபாதிகாருடைய அர்த்தம், அவருடைய வியாப்திக அர்த்தம். நீ பொதுவா சாமான்யமா எடுத்து பேசிட்ட. இப்ப இங்க என்ன ஆச்சு, அந்த வியாப்திக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. இப்ப சுத்தி ஞானம் அந்த ரஜதத்தை உச்சேதம் பண்ணல. உச்சேதம் சொன்னா காரணத்தோட சேர்த்து நிவர்த்தி பண்றதான்னு சொல்லல, காரணத்தை வச்சிருக்கு. இன்னொரு தடவை பிரமம் வரலாம், அது இப்போதைக்கு அதை பாதம் பண்ணி விட்டுருக்கு, நிவர்த்தி பண்ணிருக்கு. உக்கரபாதத்தினால கடன் காணாம போச்சு, திரும்பி வரலாம். அதை போல இப்போதைக்கு காரணத்துல அதை லயம் அடையும்படியாக பண்ணிருக்குங்கிறதான் அவர் சொல்லி கொடுத்தார். அதனால அந்த வியாப்தியை வச்சுட்டு நீ இப்ப கேள்வி கேட்க முடியாது. ஒண்ணு ஸ்வகாரணே சூக்ஷ்ம ரூபேண அவஸ்தானே தது அனங்கீகாரா. அந்த இடத்துல ஞானம் உச்சேதம் பண்ணல. அஜானங்கிற தன் காரணத்துல அந்த சுத்து ரூபத்தை சூக்ஷ்ம ரூபமாக உட்காத்தி வச்சிருக்கு இந்த ஞானம்னால. இந்த மாதிரி லயம் ஏற்படுற இடத்துல அந்த மாதிரி உச்சேதம் சொல்ல முடியாது. இப்ப கேள்வி வரும், அப்படியானால் அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகாத பட்சத்துல எப்படி அதை சுத்தி தெரிய முடியும்? முன்ன போலவே இப்பவும் தெரியாம போகணுமே அப்படின்னு நான் சொல்றேன். சுத்தி ஜானஸ்ய அனவச்சின்ன சைதன்யாவரண ரூப மூலாஜ்ஞான அனிவர்த்தகத்வேதி அவச்சின்ன சைதன்யாவரண ரூப தூலாஜ்ஞான நிவர்த்தகத்வேன அபிவ்யக்த சைதன்ய சம்பந்தா பாத தசாயாம் ரூபிய நிவர்த்தி சுக்தி பிரகாசயோரபி உபபத்தே சொல்ற. மூல அஜ்ஞானம் ஒண்ணுன்னு சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய ஆவரண சக்தி அனந்தம்னு வச்சுட்டு இருக்கோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆவரணம் ஒவ்வொரு விஷயத்தை ஆவரணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த சுத்தி ஞானம் என்ன பண்றது, அந்த அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய சுத்தியை மறைக்கக்கூடிய ஒரு ஆவரண சக்தி இருக்கு. சுத்திய சின்ன சைதன்யத்தை மறைக்கக்கூடிய ஆவரண சக்தி
அந்த சக்தியை நிவர்த்தி பண்றது. அந்த மூலாஜானம்ங்கிற பேர்ல அது எந்த சுத்த சைதன்யத்தை மறைக்கிறதோ அந்த ஆவரண சக்தியை இதனால நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் சுத்திவச்சின்ன சைத்தன்யத்தை மறைக்கக்கூடிய ஆவரண சக்தியை இந்த சுத்தி ஞானங்கிறது போக்கணும். அதனால என்ன ஆகுது, அவச்சின்ன சைதன்ய ஆவரணம், இந்த ஆவரணத்துக்கு ஸ்தூலாஜானம்னு பேர் உண்டு. இந்த ஸ்தூலாஜானத்தை நிவர்த்தி பண்றதுனால அபிவியக்தமான சைத்தன்ய சம்பந்தம் அந்த சுத்திக்கு இப்போ ஏற்படுறது, ஆவரணம் போனதுனால. அப்ப அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் வந்தா அந்த சுத்தி பிரகாசிக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த ஆவரணம் இருந்தது. சுத்தி ஞானம் வராத பட்சத்துல கமக்காலத்துல சுத்தி ஞானம் இவனுக்கு இருக்கல, அப்ப அந்த ஆவரணம் இருந்தது. அதனால அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் சுத்திக்கு ஏற்படல, சுத்தி பிரகாசிக்காம இருந்தது. இப்போ அந்த ஆவரணம் போச்சு சுத்தி ஞானத்தினால, அதனால அபிவியக்த சைத்தன்ய சம்பந்தம் இருக்கு, சுத்தி பிரகாசிக்கிறது. அதனால சுத்தி பிரகாசம் வரலாம், ரூப நிவர்த்தி வரலாம், எல்லாமே வரலாம், மூலாஜானம் அப்படியே இருக்கலாம். நச்ச உபாதேய பூதயா விருத்தியா உபாதானபூத அவித்யா அபிபவா நகடதே. உபாதேயேன உபாதான அபிபவ அதர்சனாதி வாக்கியம். இப்ப வேற ஒரு கேள்வி கேட்டான். இந்த விருத்தி அஜ்ஞானத்தை அடக்கிறது, அதாவது அதனுடைய ஆவரண சக்தியை நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொன்ன இல்லையா, இதுக்கு அபிபவம்னு பேர் வச்சுப்போம். அபிபவம்னா அது வேலை செய்யக்கூடிய தன்மையை இல்லாம பண்ணிடுறது. இதுக்கு மேல அது ஒண்ணும் வாழாட்ட முடியாது. இந்த மாதிரி பண்றது அஜ்ஞானத்தை பூரா நிவர்த்தி பண்ணல, ஆனா ஆவரண சக்தி இல்லாம அதை அபிபவம் பண்றதுன்னு சொல்லியிருக்கு. இது பண்ண முடியாது. ஏன், இந்த விருத்தி கூட அந்த அஜ்ஞானத்துடைய காரியம் தானே. அஜ்ஞானத்தை உபாதான காரணமாக கொண்டதுதான் விருத்தியும். அந்த ஒரே அஜ்ஞானம் தான் சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் பரிணாம உபாதானமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விருத்தி இருக்கே, விருத்தி கூட அதனுடைய காரியம் தானே. அப்ப அதுக்கே காரியமா இருந்துட்டு தனக்கு காரணமான உபஜீவியமான அஜ்ஞானத்தை அது எப்படி அதனால அடக்க முடியுமா? காரணத்தை அதுல இருந்து வரக்கூடிய காரியம் எப்படி அடக்க முடியும், எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? அதனால விருத்தியால கூட அந்த அஜ்ஞானத்தை போக்க முடியாது. ஏன்னா விருத்தி கூட அந்த அஜ்ஞானத்துடைய காரியம் தான். அப்படி அதுக்கு பதில் சொல்ற, அப்படி ஒன்றும் நியமம் இல்லை. பல இடத்துல காரியம் காரணத்தை நாசம் பண்றதுன்னு பார்க்கணும். விருஷ்டிகாரினா கோமயாதேகே உபாதானத்தியாகி அபிபவ தரிசனா. இது சாதாரண ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு. கோமயத்திலேருந்து விருஷ்டிகம் உண்டாகிறது. கோமயத்திலேருந்து விருஷ்டிகம் உண்டாகிறதுங்கிற இடத்துல கோமயம் தான் அந்த விருஷ்டிக சரீரமாக பரிணமிக்கிறது. பரிணமிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விருஷ்டிக சரீரத்துல கோமயம் தெரியாது, கோமயமாக அது தெரியாது. அப்ப என்னாச்சு, உபாதானமான அந்த கோமயத்தினுடைய ரூபத்தை அது மறைச்சிடும், இல்லாம பண்ணிடும். விருஷ்டிகம் பார்த்தீங்கன்னா அது கோமயமாக இருக்காது, மண்ணால பானை மண்ணாவே இருக்கும். ஆனால் கோமயத்தினால வந்த விருஷ்டிகம் கோமயமா இருக்காது. மண்ணால ஆன மரம் இருக்கு, மண்ணில இருந்து தானே வருது. பலவிதமான பரிணாமத்தை அடைஞ்சு அது மண்ணுன்னு சொல்ல முடியாது, வித்தியாசமா இருக்குன்னு பஞ்சபாதிகா காரத்தை காமிச்சிருக்காரு. அதனால உபாதான அபிபவம் பல இடத்துல இருக்கு. மண்ணுதான் அது ஒரு பரிணாமத்தை அடைஞ்சு மரமா கட்டையா வந்துடுறது. கட்டையா வந்தா இது காட்டான், இது மண் இல்லை அப்படின்னு நம்ம பேசுறோம். மண் பானையா வரும்போது, பானையா இருக்கும்போது அந்த மண்ணுடைய ரூபம் அபிபூதமாக ஆகிறது இல்லை, மறைகிறது இல்லை, இருக்கு, நன்னாவே பழிச்சுன்னு தெரியுது. ஆனா கட்டையா மாறும்போது மண்ணுடைய அந்த ரூபம் மறையிறது. அதுதான் அபிபவம்னு சொல்றது. அதனால உபாதானத்தினுடைய ஸ்வரூபத்தை உபாதேயம் மறைக்காதுன்னு நியமம் கிடையாது. மறைக்கவும் மறைக்கலாம், மறைக்காமலும் இருக்கலாம். எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வச்சுக்க வேண்டியது. அதனால விருத்திங்கிறது அந்த மூல அஜ்ஞானத்தினுடைய காரியமாக இருந்தால் கூட தனக்கு காரணமான மூல அஜ்ஞானத்தை அபிஷேகம் பண்ணலாம். அதனால சித்த நேரத்துக்கு அந்த சுத்தியை மறைக்காம வச்சுக்க முடியும். இதான் சொல்ற. விருஷ்டிகாதினா கோமயாதேகே உபாதானஸ்யாபி அபிபவ தரிசனம். ஆரம்பவாத அனபிபகமாச்ச ந கோமயாவயவானாம் உபாதானத்து சிந்தா. நடுப்புற ஒரு கேள்வி வரும், அதுக்கு மேல இந்த கிரந்தம். என்ன கேள்வி வருது? நீங்க சொன்ன திருஷ்டாந்தத்தை நான் ஒத்துக்க முடியாது. விருஷ்டிகம் கோமயத்துல இருந்து வந்ததுங்கிறது கிடையாது. நையாயிட்ட என்ன சொல்லுவான், பால் தயிராச்சுன்னா அது ஒத்துக்க மாட்டான்.
பால் தான் நமக்கு தயிராது. சாதாரணமா பால் வரவுனா தயிராது இல்லையா? பால் தயிர் ஆக முடியாது. ஆரம்பவாதத்தில் எப்படின்னா, இந்த பரமாணுக்கள் இந்த பால்ல உரபுத்தியாச்சுன்னா அந்த பால் முழுக்க பிரிஞ்சு அதுல பரமாணுல சலனம் ஏற்பட்டு அந்த பரமாணு எல்லாம் பிரிஞ்சு பாலே இல்லாத போயிடும். பாலே இல்லாமல் வெறும் பரமாணுவா ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த பரமாணுல வேற பாக்கத்தினால ரூபரச அந்த ரசாதிகள் எல்லாம் மாறி புதுசா சேர்ந்து தயிர் உண்டாகும். ஆக பால் தயிர் ஆகல. சரி, பரமாணு பால் பரமாணு தானே தயிர் பரமாணுவா ஆகி அப்புறம் தயிரா வந்திருக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த பால்துவம் தயிர்த்துவம் இதெல்லாம் இருக்கு, பயத்துவம் கதித்துவம் இதெல்லாம் திரவியத்துவம் வியாப்தி ஜாதி. திரவியத்துவத்துக்கு வியாப்தியான ஜாதிலாம் பரமாணுல வராது. பரமாணுல பிருத்திவித்துவம், ஜலத்துவம், தேஜஸ்துவம், வாயுத்துவம் இதை தவிர வேற அதை விட கீழ் சின்ன ஜாதிகள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா பரமானும் ஒரே தயிர் பரமானும் பால் பரமானும் கிடையாது. பரமானும் இதனால வரக்கூடிய அந்த காரியங்கள்ல அந்த பாலாக இருக்கும், தயிராக இருக்கும், இந்த மாதிரி ஆக பாலாக இருக்கிற ஒரு வஸ்து தயிராக ஆகல, பால் போச்சு. அதை உண்டாக்கக்கூடிய அந்த பரமாணுக்கள் இருக்கே, அதே பரமாணுக்கள் இப்ப தயிரை உண்டாக்குனது. இப்படிதான் நையாயிகன்னு சொல்லுவான். அதை வச்சுட்டு இங்க பார்த்தேன்னா கோமயம் விருச்சிகமாக மாறல, விருச்சிக சரீரமாக கோமயம் ஆகல. கோமயத்தை உண்டாக்குன பரமாணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த பரமாணு தான் அப்புறமா கோமயம் போட்டு இந்த பரமாணுக்கள் விருச்சிக சரீரமாக வந்தது. அதாவது விருச்சிக சரீரத்தை உண்டாக்கினது சொல்றோம். இது ஆரம்பவாதம்னு சொல்றது. ஆரம்பவாதம்னா பரமாணு சேர்ந்து ஒரு பரமாணுவும் இன்னொரு பரமாணுவோட சேர்ந்தா கணுக்கம்னு இருக்கு பேரு. 3 கணுக்கம் சேர்ந்தா திருணுக்கம் வரும். இதுக்கு மேல கணக்கு இல்லை, எத்தனை வேணாலும் சேர்ந்து பெருசாயிடும். இந்த மாதிரி வர்றதுக்கு ஆரம்பவாதம்னு. இந்த ஆரம்பவாதப்படி கோமயம் விருச்சிக சரீரத்துக்கு உபாதான காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்பான். என்ன சொல்லுவார், நான் ஆரம்பவாதத்தை ஒப்புந்தா தானே, நான் பரிணாமவாதம் விவரத்தவாதம் தானே, அதை நான் வச்சுட்டு இருக்கேன். அதனால ஆரம்பவாதத்தை வச்சுட்டு நீங்க பேசாத. ஆரம்பவாதத்தை வச்சுட்டு பேசினா நான் வேற விஷயம் சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஆரம்பவாதம் கிடையாது. என்னுடைய வாதத்துல நீ அந்த வாதத்தை ஏற்றுண்டு நீ ஒப்புண்டது இல்லை. அந்த ஆரம்பவாதம் மாதவனுக்கும் கிடையாது, அவளுக்கும் கிடையாது. இருந்தாலும் அதை வச்சு நான் பேசுறேன்னு சொன்னா அது பேசக்கூடாது. அது இப்போ நமக்கு உதவாது. ஆரம்பவாத அனபிபகமாச்ச ந கோமயாவயவானாம் உபாதானத்துவ சங்கா. கோமயத்துடைய அவயவங்கள் தான் உபாதானம், கோமயம் உபாதானம் இல்லை அப்படின்னு பேச முடியாது. நனு சக்ஷுராதிஜன்ய சுக்தியாதி விருத்தேகே சப்பிரகாரிகாயாக நிஷ்பிரகாரக சுத்த சைதன்ய அபிஷயதையா ததாவரண ரூப மூலாஜ்ஞான அனுபவ அபாவேதி அவச்சின்ன விஷயா தயா அவச்சின்ன சைதன்யாவரண ரூப மூலாஜ்ஞானாபிஷவோ யுஜ்யதே இது தே மதம் அயுக்தம். இப்போதைக்கு நீங்க என்ன சொன்னதாக ஆச்சு, அது அப்படியே அனுவாதம் பண்ணி இப்படி சொன்னது தப்புன்னு சொல்ற. சக்ஷுராதிஜன்ய சுக்தியாதி விருத்தே. கிரமம் போற காலத்துல நமக்கு சுத்தி தெரியறது எதனால தெரியுது? கண்ணுக்கே தெரியுது, கண்ணால தெரியுது. அப்படின்னா அந்த சுத்தியாகார விருத்தி சக்ஷுராதி ஜன்யா, கண்ணு நேத்திராதிகள்னால அது உண்டாயிருக்கு. சக்ஷுராதி இந்திரியங்கள் மூலமான அந்த விருத்தி ஏற்படுறது. இந்த விருத்தி எப்பேற்பட்டது? சப்பிரகாரிகா எம் சுத்தி அப்படின்னு தெரியுது. சுத்தித்துவ பிரகாரமாக உண்டாகுது. இந்த ஞானத்தை வச்சுட்டு மூலாஜான நிவர்த்தி ஆகட்டுமே அப்படின்னு கேட்க முடியாதுன்னு நீ சொன்ன. ஏன்? மூலாஜானம் எப்படி நிஷ்பிரகாரக சுத்த சைதன்ய விஷயம், இது சுத்த சைதன்ய அபிஷயம். சுத்த சைதன்ய விஷயகம் இல்லை, விஷயம் சமானமா இல்லையே. அதனால சுத்தி ஞானத்தால மூலாஜான நிவர்த்தி வராது. அதுதான் சரி. அதனால தது ஆவரண ரூப மூலாஜான அபிபவ அபாவேதி அவச்சின்ன விஷயா தயா. இப்ப என்ன, சுத்தியவச்சின்ன சைதன்யத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை இது நிவர்த்தி பண்ணும். அவச்சின்ன சைத்தன்ய நிஷ்ட ஆவரண நிவர்த்தி வராது. ஆனா சுத்தியவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கும் ஆவரணத்தை இந்த சின்ன தியானம் நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு நீ சொன்னீங்க. அவச்சின்ன சைத்தன்யாவரண ரூப
ஸ்தூலாஜானாபிசோ யுஜ்யதே சொன்னீங்க. இது தே மதம் அயுக்தம், அது தப்பு. எப்படி? அவச்சின்னே அவித்யா கல்பித்தே அப்பிரசக்த பிரகாசே மூலாவித்யாயாக யுக தது ஆவரண சக்தி எடுத்து அயோகா. சுத்தியவச்சின்ன சைத்தன்யத்துக்கு ஆவரணமே வர முடியாது. ஏன் வர முடியாது? இதுக்கும் இவ அங்கேருந்தா ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அஜ்ஞானம் எதை மறைக்கும்னு ஒரு விசாரம். ஜடத்தை மறைக்குமா சைத்தன்யத்தை மறைக்குமா? எதை மறைக்கணுமோ அதைத்தான் மறைக்கும். எதை மறைச்சா பிரயோஜனம் உண்டோ அதைத்தான் மறைக்கும். எதை மறைக்க வேண்டிய அவசியம் உண்டோ அதுதான் மறைக்கும் இல்லையா? இப்ப எதை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு? சைதன்யத்தை தான் மறைச்சா. ஏன் மறைக்கலைன்னா அது பிரகாசிச்சுட்டே இருக்கும். சொதப்பிரகாசமா இருக்கிறத மறைக்கணும் பெற வேண்டிய அவசியம் இருக்கு. ஜடம் இருக்கே, அது தானாக பிரகாசிக்கிற சுபாவம் இல்லாதது, அதை போய் மறைச்ச அவசியம் இல்லை. அதனால அஜ்ஞானம் எதை மூடும்னு கேட்டா சைதன்யத்தை தான் மூடும், ஜடத்தை மூடாது, மறைக்காது. நீங்க தான் சொல்லியிருக்கேன். இப்படி ஆச்சுன்னா இங்க பார்க்கலாம். இப்ப எதை மறைக்கிறது? என்னமோ அவச்சின்ன சைத்தன்யம்னு சொன்னேன். சுக்தி அவச்சின்ன சைத்தன்யம். சுக்தி அவச்சின்ன சைத்தன்யங்கிறது என்ன? அது ஒரு கல்பிதம். அவித்யா கல்பிதமான பதார்த்தம். அவித்யா கல்பிதமான பதார்த்தத்தை எதுக்காக மறைக்கணும்? நித்திய சித்தமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை தான் அது மறைக்க வேண்டிய அவசியம் உண்டு. கல்பிதமான அவச்சின்ன சைத்தன்யத்தை அது எதுக்காக மறைக்கணும்? அவச்சின்னே அவித்யா கல்பித்தே. இந்த அவச்சின்னம் எப்படி வந்தது? இந்த அவித்யால வந்தது. கல்பித்தே அப்பிரசக்த பிரகாசே. இதுக்கு மூலாவித்யா விஷயத்தும் உண்டா? கிடையாதோ இல்லையோ? அதே மாதிரி அந்த மூலாவித்யில இருக்கக்கூடிய ஆவரண சக்தி கூட இதை மறைக்காது. மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தது ஆவரண சக்தி அயோகா துவயா அனத்புதகத்வாச்ச. நீ அப்படி ஒத்துக்கவும் இல்லை. மூலாவித்யை வந்து சுத்தியவச்சின்ன சைத்தன்யத்தை மறைக்கிறது உன் சித்தாந்தமும் கிடையாது. இப்படி சொன்னா என்ன பண்ணலாம்? வெறும் ஜடத்தை வேணும்னா இந்த அவித்யை மறைக்காது. ஆனா ஜடத்தோடு சேர்ந்த சைத்தன்யத்தை மறைக்கலாமே. ஜட விசிஷ்ட ஆத்மானம் பிரதி ததத்புதகமே. ஜடம் வெறும் ஜடத்தை மறைக்காது. ஜடத்தோடு சேர்ந்த சைத்தன்யத்தை அஜ்ஞானம் மறைக்கும். அப்படி சொல்றேனே, சொல்ல முடியாது. அங்க வேற ஒரு சிக்கல் இருக்குங்க. ததத்புதகமேச்ச விசேஷண அனாவரக விசிஷ்டாவரக சக்தி அபிபவஸ்ய விசேஷ்யாவரக சக்தி அபிபவம் வினா அயோகேன சுக்தியாகார விற்கைவ சுத்தாத்ம பிரகாசபாதா விதிச்சே. சொன்னா சுக்தியோடு சேர்ந்த சைத்தன்யத்தை மறைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்தியை மறைக்கல, சைத்தன்யத்தை மறைக்கிறது. சுக்தி ஜடம், அதை மறைக்கல. சுக்தியோட சேர்ந்த சைத்தன்யத்தை மறைக்கிறதுன்னு சொன்னாலும் சைத்தன்யத்தை தான் மறைக்கிறதுன்னா சுக்தி ஜடத்தை மறைக்கலையோ? இப்ப விசிஷ்டமான இந்த சைத்தன்யத்தை மறைக்கிறது அஜ்ஞானம், அதை நிவர்த்தி பண்றது தியானம் சொன்னா அந்த தியானம் எதை விஷயீகரிக்கிறதாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா விசேஷணத்தை மறைக்கல, விசேஷத்தை மறைக்கிறது, அதை நிவர்த்தி பண்ணணும் இந்த தியானத்தினாலேன்னு சொன்னா அந்த தியானம் நிச்சயமாக ஆத்ம விஷயகமாக இருந்தாகணும். வேற வழியே இல்லை. விசேஷண அனாவரம். விசேஷணங்கிறது ஜடம், சுத்தி. சுத்திய மறைக்கல. விசிஷ்டம் சுத்தியோடு சேர்ந்த சைத்தன்யத்தை மறைக்கிறது. விசிஷ்ட சைத்தன்ய ஆவரணம். இப்பேற்பட்ட அந்த ஆவரண சக்தி போகணும்னு சொன்னா விசேஷ ஆவரக சக்தி அபிபவம் தான். அந்த விசேஷத்தை தான் அதை நிஜமா மறைச்சிருக்கு. சொல்றதுல நீங்க வேணும்னா விசிஷ்டத்தை மறைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா விசேஷணத்தை அதை மறைக்கலன்னு சொன்னா விசேஷத்தை தான் மறைச்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். அப்ப அந்த விசேஷாம்ச ஆவரணத்தை அவசியம் நிவர்த்தி பண்ணி ஆகணும். அப்படியானால் இந்த சுத்தியாகார விருத்தி சுத்த ஆத்மாவை விஷயீகரிக்கலைன்னு சொன்னால் எப்படி அந்த விசேஷாம்சமான ஆத்மாவில இருக்கக்கூடிய ஆவரணத்தை நிவர்த்தி பண்ண முடியும்? அதனால சுத்தியாகார விருத்தியாலேயே சுத்தாத்ம பிரகாசங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த வெறும் ஆத்மாவில இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை அது நிவர்த்தி பண்ணிடும், ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிடும். ஆக மோட்சம் தான். அப்புறம் சுத்தாத்ம பிரகாசம் வருதுன்னு சொன்னா இதே கடைசியில வந்து சேர்ந்தோம். இதுக்கே நான் அனவபோத உனக்கு புரியல, எங்களோட பிரக்கிரிய புரியலன்னு சொல்லிட்டாரு. நகி அவித்யா கல்பித்தே அவச்சின்னே அஸ்மாபிஹி அவித்யாவா சக்திர்வா அபிதேயதே. நான் சொன்னதுக்கு உனக்கு சரியா புரியல.
என்ன சொல்றேன்? சுத்தியவச்சின்ன சைத்தன்யம் அவித்யைக்கு விஷயமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவித்யா கல்பிதமாக அந்த சுத்தியவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு, அதை அவித்யை மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருந்தா அவித்யா கல்பிதம் எப்படி அவித்யா விஷயமாகும் அப்படின்னு நீ கேட்கறது நியாயமா? அவித்யா கல்பிதே அவச்சின்னே அஸ்மாபிஹி அவித்யாவா தச்சக்திர்வா ந அபியுபேயதே. அப்புறமா அந்த அவித்யை அதை மறைக்கிறது ஆவரண சக்தி இருந்ததுன்னு நான் சொல்லல. கிந்து சைத்தன்ய மாத்திரே ஏவ, வெறும் சுத்த சைத்தன்யத்தை தான் அவித்யை மறைக்கிறது. அந்த மறைஞ்சிருக்கிற சைத்தன்யம் அப்புறமா சுத்தியால அவச்சின்னமாச்சு. ஒரு பெரிய இருட்டு இருக்கு, பூராவே மறைஞ்சிருக்கு. இதுக்கு மத்தியில ஒரு அவச்சேதமா நாம ஒண்ணு போட்டோம்னு சொன்னா, ஒரு கடம் வந்ததுன்னா அந்த கடாகாசத்துக்குள்ள ஒரு இருட்டு இருக்குமோ இல்லையோ? கடம் வந்ததுக்கு அப்புறம் கடாகாசத்துக்குள்ள இருட்டு வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், மறைக்கிறதுன்னு இல்லை. அந்த இருட்டுல கடாகாசமாக இது ஆச்சு, கடாவச்சின்னமாக இது ஆச்சு. சைத்தன்யத்துல அவித்ய ஆவரணத்தை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் அந்த சைத்தன்யம் சுத்தியவச்சின்னமாக ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஆவரணம் சுத்தியவச்சின்ன சைத்தன்ய நிஷ்ட ஆவரணமாக ஆச்சு. சுத்தியவச்சின்னமா அந்த சைத்தன்யம் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஆவரணம் வந்ததுன்னு நான் சொல்லலை. சரியா? இப்ப என்ன ஆகுது? தியானம் வரும்போது அந்த அவச்சின்ன ஆவரணம் நிவர்த்தியாது. முழுக்க சைத்தன்யத்துல உள்ள ஆவரணம் நிவர்த்தி ஆகாட்டாலும் அந்த விஷயாவச்சேதேன அந்த ஆவரணத்துக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது. அப்ப அந்த விஷயம் பிரகாசிக்கிறது. அபிவிருத்த சைத்தன்ய சம்பந்தம் வரதுனால இது என்னுடைய பிரக்கிரியை. நீ என்ன சொன்ன? அவித்யா கல்பிதத்தை எப்படி அவித்யா ஆவரணம் பண்ணணும்? நான் எது பண்ண சொன்னேன்? அவித்யா கல்பிதம் எது? சுத்தியவச்சின்ன சைத்தன்யம். அதை அவித்யா ஆவர்த்தி பண்ணுறதுன்னு நான் சொல்லவே இல்லை. அவித்யால ஆவர்த்தமான சைத்தன்யம் சுக்தியால அவச்சின்னம் ஆகும்போது அந்த சுத்தியவச்சின்ன சைத்தன்யத்துல ஆவரணம் இருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ? ஏற்கனவே இருக்கிற ஆவரணம் இப்ப சுத்தி அவச்சின்னமாக ஆச்சு. இது நான் சொல்ற விதம். கிந்து சைத்தன்ய மாத்திரே ஏவ தஸ்மின் து சர்வம் ஜடம் அத்தியஸ்தம் அஸ்தி இது ஏகாச்ரயாஸ்ரிதத்வ சம்பந்தா ஜடாவச்சின்னம் சைத்தன்யம் ஆவృతం இது வியபதேசா. அந்த ஜட சுத்தியாதி அவச்சின்ன சைத்தன்யம் ஆவృతமாக இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் சைத்தன்யம் முதல்ல ஆவృతமா இருக்கு, அப்புறம் அது சுத்தி அவச்சின்னமாக ஆச்சு, அப்ப சுத்தி அவச்சின்ன சைத்தன்யமும் ஆவృతமா இருக்கு. ஏகாச்ரய ஆசிரியம். எந்த ஆவரணம் சைத்தன்யத்துல ஏற்கனவே இருக்கோ அதே சைத்தன்யம் சுத்தியாலையும் அவச்சின்னமாக ஆச்சு. அதுலதான் ஜடமும் அத்தியஸ்தமாச்சு. அப்ப ஒரே சைத்தன்யம் ரெண்டுக்கும் ஆதாரமா இருக்கு. ஆவரணத்துக்கும் ஆதாரமாக இருக்கு, இந்த ஜடத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால ஜடாவச்சின்னம் சைத்தன்யம் ஆவృతంனு சொல்லிட்டு இருக்கு. घटाद्याकार वृत्त्याहु तद अधिष्ठान चैतन्य अभिव्यक्तो तदवच्छेदेनैव तन्निष्ठ आवरणाभिभवः जायते इति न शुद्धात्म प्रकाशापत्तिः. இப்ப விருத்தி வரும்போது என்ன ஆகுது? அந்த விஷயாவச்சேதேன அந்த ஆவரணங்கிறது விலகிறது. முழுக்க ஆத்மாவரணம் போயிடல, அது போச்சுனாதான் மோட்சம். அந்த விஷயத்துல கொஞ்சம் பிரகாசம், அந்த ஆவரணம் விலகிறது. இதுதான் நான் அவச்சின்ன சைத்தன்ய ஆவரண பந்தம்னு சொல்றேன். அதனால சுத்தாத்ம பிரகாசம் வருங்கிறது கிடையாது. இதெல்லாம் சங்கேப சாரீரகத்திலே சொல்லியிருக்கார். ததுக்தம் சங்கேப சாரீரகே ஆசிரயத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா பூர்வசித்த தமசோதி பச்சிமோ நாசிரயோகோதி நாபி கோச்சரா. சமமானு சொன்னா இந்த அஜ்ஞானம்னு வாங்கிக்கணும். இந்த அஜ்ஞானத்துக்கு ஆதாரம் ஒண்ணு வேணும், விஷயம் ஒண்ணு வேணும். அஜ்ஞானத்துக்கு விஷயம் எது, ஆதாரம் எது, ஆசிரியம் எது? ரெண்டும் சைத்தன்யம்னு தான் சொல்லணும். நிர்விபாக சிதி, அந்த சைத்தன்யத்துல நீங்க ஜீவ சைத்தன்யமா ஈஸ்வர சைத்தன்யமா இந்த இதே கிடையாது. இதெல்லாம் அஜ்ஞானத்தினால அப்புறமா வந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அஜ்ஞான கல்பிதம். எது ஆசிரியம் எது விஷயம் அப்படின்னு கேட்டா சைத்தன்யம்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்துக்கு விஷயமானது, சுத்த சைத்தன்யம் தான் அந்த அஜ்ஞானத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கு. அதுக்குதான் காரணம் காமிச்சார். பூர்வ சித்த தமசா ஜீவ சைத்தன்யம் ஈஸ்வர சைத்தன்யம் அது இதுன்னு சொன்னா இது எல்லாமே அவித்யா பிரயுக்தம். அவித்யா பிரயுக்தமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் அவித்யக்கு முன்னாடியே அதுக்கு பிரயோஜகமா இருக்கக்கூடிய அவித்யக்கு எப்படி ஆதாரமாக முடியும், எப்படி அதுக்கு விஷயமாக முடியும்? அதனால பூர்வ சித்த தமசா முதல்லயே சித்தமா இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்துக்கு
அப்புறமா வரக்கூடியது ஆச்சரியமாகவும் ஆக முடியாது, விஷயமாகவும் ஆக முடியாது. அதனால வெறும் சைதன்யம், சுத்த சைதன்யம் தான் அதுக்கு ஆச்சரியம், அதுதான் விஷயம். அந்த சுத்த சைதன்யம் அப்புறமா பதார்த்தங்கள் வரும்போது அவச்சின்னமாகவும் ஆயிடுறது. அதனால அவச்சின்ன விஷயம் சைதன்யம் அஜ்ஞானத்துக்கு விஷயமாக ஆகிறது. பகு நிகத்திய கிமத்திர வதாமியம் ஸ்ருணுத சங்கிரகம் அத்வய சாசனே சகல வாங்மனசாதி கதாதிதி சகல வாங்மனச விவகாரதா இதுக்க. இதுவும் அங்கதான் சொல்லிட்டேன். அதாவது இது மேல நிறைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சங்கிரகம்னா சங்கேபமா விஷயத்தை சொல்றேன். ஸ்ருணுத சங்கிரகம் அத்வய சாசனே. அத்வைத சாசனம்னா சாஸ்திரம். இந்த அத்வைத சாஸ்திரத்துடைய சாரத்தை ரொம்ப சங்கிரகமா சொல்றேன். சிதி சைத்தன்யங்கிறது எப்படி இருக்கு? சகல வாங் மனசாதி கதா. சைத்தன்யமானது வாக்கு மனசு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டப்பட்டது. இந்த வாங் மனசத்தினால விஷயீகரிக்கக்கூடியதாக இல்லை. ஆனால் அதுதான் சகல வாங் மனச விவகாரம் தான். இந்த வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத இருந்துட்டு கூட இது செய்யக்கூடிய சகல விவகாரத்துக்கும் அதுவே ஆதாரமாக ஆகிறது, அதுவே விஷயமாக ஆகிறது. இதுதான் இங்க உள்ள வைச்சிருக்கேன். இதுக்க தஸ்மா அவித்யாயாம் சத்தியாமதி. அந்த ஏகாஜ்ஞான பட்சத்திலே அவித்யங்கிறது போகாம இருந்துட்டே இருந்தால் கூட சக்தி அபிபவாத்வா அப்பப்போ வரக்கூடிய ஞானத்தினால அதனுடைய சக்தி நிறைய சக்தி இருக்கு. ஆவரண சக்திங்கிறது அபிபவம் ஆறுது, இப்படியாவது சொல்லலாம். இல்ல தூலாஜான நாசாத்வா. மூலாஜானம் தூலாஜானம். மூலாஜானம் தான் ஒண்ணு, தூலாஜானம் நிறைய அப்படின்னு வச்சுட்டு தூலாஜானம் போச்சுன்னு அப்படி வச்சுக்கலாம். அதோடைய நாசம் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அவஸ்தா விசேஷ பிரத்யவாத்வா. இதுக்கு அவஸ்தா அஜானம்னு சொல்றான். இந்த அவஸ்தை இப்போ அந்த அஜானத்துல இல்லை அப்படின்னாவது சொல்லலாம். ஏகதேச நாசாத்வா. ஒரு பக்கமா அந்த அவித்யங்கிறது நாசத்தை அடைஞ்சுடுத்து அப்படின்னு சில பேர் சொல்றார். பீரு பட்டவர் அபசரணாத்வா. விருத்தி வந்த காலத்துல அந்த ஆவரணம் இருக்கு, அது பயந்து ஓடிடும். வெளிச்சம் வரும்போது அந்த இருட்டு இருக்கே இங்கேருந்து ஓடி வேற இடத்துக்கு போடும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருக்காது. தீபத்தை ஆண்ட போயாச்சுன்னா திரும்பி வந்துடும். அப்படி சொல்ற மாதிரி பயந்த பீரு பட்டக்கான யுத்தத்துல அந்த யாரு சைனிகன் வந்து பயந்து விட்டான்னு வச்சுருந்தோம், ஓடி போடுவான். அப்புறமா வருவான். ஓடி போனாலும் திரும்பி வருவானோ இல்லையோ, அத போல இது வந்து போயிட்டு ஓடி போயிட்டு அந்த பிரகாசம் வரும் காலத்துல ஓடி போயிடும். அது போயிடுச்சுன்னா திரும்பி வரும். வீருபட்டவத்து அபசரணாத்வா. கடவத்து சம்வேஷ்டனாத்வா. கடவத் சம்வேஷ்டனா அப்படியே மடக்கிடுறது, அப்புறமா வரும். ஆனா இப்ப வரைக்கும் இடம் கொடுத்துடுறது, அந்த பிரகாசத்துக்கு இடம் கொடுத்து இது விலகிக்கிறது இருட்டு. அப்படியாவது பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இதெல்லாம் ரொம்ப அப்படியே எடுத்துக்க முடியாது. இதனுடைய தாற்பயத்தை தான் எடுத்துக்கணும். அந்த விருத்தி வரும் காலத்துல அஜ்ஞான சம்பந்தம் அங்க விலகிறது, அதனால பிரகாசிக்கிறது. இதுதான் சொல்றோம். ஆவரண பங்க அனிர்மோக்ஷ பாதானாம் உபபத்தி. ஆவரண பங்குங்கிறது உண்டு, வரலாம். அதே சமயத்துல சுத்தி ஜானத்தினாலே மோட்சம் வரணுங்கிறது கிடையாது. அனிர்மோக்ஷா. அப்புறம் பாகம் அஜ்ஞானமே நிவர்த்தியாகல. சுத்தி ரஜதத்துக்கு பாகம் எப்படி செய்வதுன்னா பாகமும் சொல்லலாம். இந்த பிரக்கிரியைக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எல்லாமே உபகண்டமாக இருக்கும்.